வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நம்ம இன்றைக்கி இந்த சுடிதாரில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இது வெறும் பீட் ஒர்க் மட்டும்தான். பீடும் குந்தன் ஸ்டோன் அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு ஈஸியானது, ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். தைச்சு முடிச்ச பிறகு இப்படி இருக்குது. எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். சின்னது, பெருசு அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் 3 சைஸ் எடுத்துகிட்டு நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது இதை நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது பீட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா மாடல் காமிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம இங்கே 3 இது போட்டுட்டேன். இப்போ அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி ஆரம்பிச்சுட்டு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு பீடை நீடிலில் எடுத்துட்டு இப்படி குத்திட்டு உள்ளே அந்த நீடில் பீடுக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ குத்திக்கலாம். இப்போ அந்த பீடுக்குள்ளே விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி போடணும். ஒன்று ஒன்றா தான் போடணும். ஏன்னா 2-3 வீடியோவில் 2-3 பீடு கூட ஃபில் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன். இது குட்டி, அதாவது நமக்கு அந்த ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் போட முடியும். அதனால் பாருங்கள், ஒன்று எடுத்துகிட்டு அந்த பீடுக்குள்ளேயே விட்டு நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டுக்கலாம். ஒன்று இப்போ அந்த பீடு இருக்குது பாருங்கள், போட்டுக்கலாம். அப்புறம் அந்த பீடுக்குள்ளேயே விட்டு எடுத்துடலாம். திருப்பியும் பாருங்கள், ஒன்று போட்டுக்கலாம். இப்போது எடுத்துடலாம். அந்த பீடுக்குள்ளே கண்டிப்பாக விட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த இது ஸ்டோன் வாஷ் இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் இல்லைன்னா ஏதோ ஒரு வாஷிங் மிஷின்லேயே போடுறோம் அப்படின்னா அந்த இது நமக்கு லைஃப் வரும். டக்குன்னு அறந்து போகாது. இது பீடு எதுவும் ஆகாது. பீடு எதுவும் ஆகாது. எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியானது தான். வாங்கும்போது நீங்கள் பீடை கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி இது தாராளமாக வாஷ் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இது தாராளமாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்துட்டு போட்டுக்கலாம். இப்போது அதுக்குள்ளேயே விட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் சிக்காயிடுச்சு, அதை நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ போடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிக்காகும். நம்ம ஃபஸ்ட்டு பழகும் போது இதுவாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், அதாவது த்ரெட்டை கொஞ்சமாக எடுத்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சுங்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் த்ரெட்டை. இருந்தாலுமே கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். ஈஸியான ஒரு வேலை. ஒரு பூ போட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம போடுற ஸ்பீடை பொறுத்து ஆகும். அவ்வளோதான். அதாவது கண்டினியூஸாக உக்காந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் இந்த டிசைனை முடிச்சிடலாம். பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா எல்லோரும் இதுலேயே எம்ப்ராய்டரி அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கும்போது மெயினான இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட், புல்லியன் நாட் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். அப்படிங்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பின்னாடி போய் முடிச்சிடலாம். இப்போ நான் கம் எடுத்திருக்கேன். அங்கங்கே வச்சுக்கலாம் ஒரு கம்மை. இது குந்தன் ஸ்டோனு. கம் போடலாம். இப்போது கரெக்டாக வரல, கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஒவ்வொரு ட்ராப் தான் வைக்கிறேன், மிடில் மட்டும். அந்த எல்லோ கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன் காமிச்சு இல்லைங்களா, அதுதான் வைக்க போகிறோம். நான் எந்த ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணல, கையிலே எடுத்து அப்படியே வச்சிடுறேன். ஏன்னா
கொஞ்சம் பெரிய குந்தன் ஸ்டோன், அதனால் நான் கையிலேயே அப்படியே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா கம் போட்டுட்டு அப்படியே ஒட்டிட்டு அப்புறம் ரிவர்ஸில் ஒரு 2 டேஸ் கழிச்சு, ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான், ஒரு 2 டேஸ் கழித்து அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா விழவே விழாது, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது வந்து நான் வந்து நெக்கு சுற்றி வந்து போட் நெக்குது, அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன் 2 லேயர். இப்போ வந்து இந்த கோல்டன் பால் இருக்கு இல்லையா, கோல்டன் செயின், அந்த பால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். கம் போட்டிருக்கேன் 2 சைடும் போட்டுட்டு, அதாவது அந்த வி நெக் மாதிரி, அதாவது போட் நெக்கில் வி மாதிரி கொண்டாந்துருக்கேன், பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எண்டு வந்தோன்னே நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். திருப்பி இந்த எண்டு ஆரம்பிக்கும் போது தேவையான அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணணும். இப்போது நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரேன். இப்போ அந்த எண்டு வந்தோன்னே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி ஒட்டினா தான் வந்து நமக்கு செட் ஆகும், இல்லை அப்படின்னா வந்துடும். அதாவது அந்த இடத்துல வி ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம வந்து கட் பண்ணி ஒட்டுறது பெஸ்ட்டு. இப்போ முடிச்சாச்சு. இப்போது இதோட ஃபைனல் லுக் இது. அழகாக இருக்குது இல்லையா? இது வந்து தைச்ச பிறகு எப்படி இருக்குங்கிறது நான் ஃப்ரண்ட்லேயே வீடியோ முதல்லையே காமிச்சாச்சு. இது வந்து ஃபைனலாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.